Hello, my dear students and parents. Welcome back to my Future YouTube channel. Now, Professor Sonia Devi, your certified career consultant. உங்களோட career guidance-க்கு super spot. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட மேம் பிஎஸ்சி நர்சிங் டிகிரி கோர்ஸை பத்தி ஃபுல்லா சொல்லுங்க, கம்ப்ளீட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பிஎஸ்சி நர்சிங்னா எத்தனை இயர் கோர்ஸ், அது எப்படி இருக்கும், செமஸ்டர் பேட்டர்ன், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும், என்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஎஸ்சி நர்சிங் தான் தன்னோட ட்ரீமா இருக்கிற, தன்னோட பேஷனா இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, ஸோ நான் இப்ப சொல்ற இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது ரிலேட்டடா கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. கூகுளையும் சரி எல்லா பக்கமும் சரி சர்ச் பண்ணி அதை பத்தின நாலேஜை கெயின் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிஎஸ்சி நர்சிங்கிறது வந்து 4-year பேசிக் டிகிரி ப்ரோக்ராம், அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோல நம்ம அதோட எலிஜிபிலிட்டி, அது எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர், அதோட சிலபஸ், அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, இந்த பிஎஸ்சி நர்சிங் முடிச்சா நம்மளோட கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குங்கிற எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். பிஎஸ்சி நர்சிங்னா என்ன? இட் இஸ் உங்களுக்கே தெரியும், இது வந்து யூஜி ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாம இது வந்து ரெஜிஸ்டர்ட் ப்ரொஃபஷனல் நர்சிங் கோர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அது மட்டும் இல்லாம இது நாட் ஓன்லி தியரி, இது வந்து பிராக்டிக்கலும் இருக்கு, லேப்லயும் சொல்லி தருவாங்க. அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல் போயும் பேஷண்ட்டை டைரக்டா பார்த்தும் கத்துக்குவோம். இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, பல சப்ஜெக்ட் இதுல கத்துக்குவோம். ஒவ்வொரு வருஷம் இது படிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க இந்த பிஎஸ்சி நர்சிங். உண்மையாலுமே எந்த ஒரு கோர்ஸ் வந்து தியரி மட்டும் இல்லாம, அதாவது கிளாஸ்ல படிக்கிறது மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா போய் செய்யக்கூடிய எல்லா கோர்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பேஷண்ட் அப்ளை பண்ணுவோம், அது மூலயமா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி பிஎஸ்சி நர்சிங்கிறது ஒரு எக்ஸலண்டான பாராமெடிக்கல் கோர்ஸ். அந்த கோர்ஸ் வந்து எப்படி எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். இதோட டியூரேஷன் வந்து 4 years தான், 8 செமஸ்டர். ஸோ செமஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா 6 monthsக்கு ஒரு தடவை இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டியில இருந்து. ஸோ ஒரு இயருக்கு 2 செமஸ்டர். அப்போ 6 months ஒன்ஸ் ஒரு எக்ஸாமும் 6 months ஒன்ஸ் ஒரு எக்ஸாமும் வரும். ஸோ ஒரு இயர்ல 2 செமஸ்டர் எக்ஸாம் வந்துடும். ஓகே, இது வந்து ஃபுல் டைம், நோ பார்ட் டைம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எந்த டிகிரியுமே, யூஜி பிஜி எந்த டிகிரியுமே இப்ப பார்ட் டைம் கிடையாது, ஃபுல் டைம் கோர்ஸ் தான். ஓகே, இது வந்து நீங்க 12th கண்டிப்பா முடிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி படிச்சிருக்கணும். இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி கண்டிப்பா படிச்சிருக்கணும். பயாலஜி சப்ஜெக்ட் இஸ் மேண்டேட்ரி. ஓகே, இது வந்து யாரு ரெகுலேஷன் பாடி அப்படின்னா ஐஎன்சி, இந்தியன் நர்சிங் கவுன்சில். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் நர்சிங் கவுன்சில் தான் வந்து சிலபஸ் மேக் பண்ணுவாங்க. அத ஆல் ஓவர் த இந்தியா ஒரே சிலபஸ் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு சிலபஸ், கர்நாடகாவுக்கு ஒரு சிலபஸ் அப்படி இருக்காது. ஸோ நம்ம ஆல் ஓவர் த இந்தியா ஒரே சிலபஸ் தான் இந்த நர்சிங்க்கு. ஒரே மாதிரி ப்ரொசீஜர் பேட்டர்ன் தான். நீங்க எங்க வேணாலும் அதனால தான் போய் ஒர்க் பண்ணலாம். அப்ராட்லயுமே ஆல் ஓவர் த குளோபல் வந்து யூஸ் பண்ற பேட்டர்ன்ல தான் வந்து அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஏன் இந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணோம்? நீங்க லைசன்ஸ்டு கிளினிக்கல் ப்ரொஃபஷனா ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த கோர்ஸ் வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங். ஸோ பிஎஸ்சி நர்சிங் டிஜிஎன் மட்டும்தான் வந்து லைசன்ஸ்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். மற்ற இந்த 2 டிகிரி கோர்ஸ், 1 டிகிரி கோர்ஸ் அப்படின்லாம் ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடையாது. அவங்க எல்லாம் அப்ராட் போகிறதோ லைசன்ஸோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சா இந்த 3 years டிஜிஎன்எம் கோர்ஸ் படிங்க, இல்லைன்னா 4 years பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் படிங்க. அது போக ஏஎன்எம் படிக்கலாம், ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃப் 2 years கோர்ஸ். அதை தவிர வேற எந்த கோர்ஸுமே நீங்க நர்சிங் ரிலேட்டடா படிக்க கூடாது, அதெல்லாம் அப்ரூவ்டு கிடையாது. நீங்க கோர்ஸை முடிச்ச அடுத்த நாள் உங்க கையில ஜாப் இருக்கு. ஸோ ஹை டொமஸ்டிக், நம்ம ஊர்லயும் சரி அப்ராட்லயும் சரி பயங்கர டிமாண்ட் இருக்கு இந்த நர்சிங் ஜாபுக்கு. அடுத்தது கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் போடலாம். இதே
எய்ம்ஸ்ங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. அத முடிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகலாம். சோ இத பத்தின நான் தெளிவான வீடியோ செப்பரேட்டா போடுறேன். இப்போ இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் மட்டும் நம்ம தெளிவா பார்க்கலாம். அது கவர்மெண்ட் ஜாபுக்கு மட்டும்தான் போக முடியுமா? நோ. பிரைவேட் செக்டார்லயும் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சா கிளினிக்கல் பிடிக்காதவங்க கிளினிக்கல் மட்டும் போக தேவையில்லை. டீச்சிங் சைடும் வரலாம். டீச்சிங் சைட்ல இருந்தே நீங்க 1 இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கேட்டகரியா வரும். அதை நான் சொல்றேன். அதனால பிஎஸ்சி நர்சிங் முடிச்சா நாட் ஒன்லி கிளினிக்கல் டீச்சிங் சைடும் போகலாம். ஓகே. ஆனா டிஜிஎன்எம் முடிச்சா கிளினிக்கல் சைடு மட்டும்தான் போக முடியும். நோ டீச்சிங் சைடு. ஓகே. இது தெளிவாய்க்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஒர்க் அப்ராட் வந்து கல்ஃப், யூகே, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா எல்லாம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி ஜெர்மனில எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அங்க வந்து அதிக டிமாண்ட் வந்து நர்சிங்க்கு இருக்கு. சோ இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு ஜாப் பத்தின கவர்லயே தேவையில்லை. இட் இஸ் எவர் கிரீன் கோர்ஸ். அதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். எலிஜிபிலிட்டியா நீங்க என்ன இருக்கணும்னா 12th முடிச்சிருக்கணும். 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படிச்சிருக்கணும். இல்ல பயாலஜி படிச்சிருக்கணும். மேக்ஸ், பயாலஜி. மினிமம் மார்க்ஸ் வந்து 45% நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா, 40% எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரிஸா இருந்தா நீங்க இருக்கணும். இது வந்து ஏஜ் லிமிட் நான் ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லியிருப்பேன். இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் டிகிரினே தனியாவே போட்டிருக்கேன். 17 இயர்ஸ் டு 35 இயர்ஸ் வந்து இது ஜாயினிங் பீரியட். ஸோ 17 இயர்ஸ்ங்கிறது மஸ்ட். உங்களோட இயர் வந்து 17 வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். ஸோ கண்டிப்பா கம்யூனிகபிள் டிசீஸ் எதுவும் இல்லாம மெடிக்கலி ஃபிட் ஸ்டூடெண்டா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கக்கூடாது. இயர் கோர்ஸ்ன்னு சொன்ன 4 இயர்ஸ் கோர்ஸ்ன்னு சொன்னா, சோ அந்த 4 இயர் கோர்ஸ் இயர் 1ல நீங்க என்ன படிப்பீங்கன்னா ஃபவுண்டேஷனல் சயின்சஸ் படிப்பீங்க. இயர் 2ல வந்து கொஞ்சம் கிளினிக்கலும் பிளஸ் நர்சிங்கும் எடுப்பீங்க. இயர் 3ல வந்து ஃபுல் ஸ்பெஷாலிட்டி படிப்பீங்க. இயர் 4ல வந்து மிட்வைஃபரி படிப்பீங்க பிளஸ் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் செமஸ்டரா இன்டர்ன்ஷிப் படிப்பீங்க. இதை பத்தின ஒவ்வொரு செமஸ்டரோட டீடைல்ஸும் நான் சொல்றேன். ஓகே. டெமோ பார்த்து அந்த மாதிரி எல்லாம் கத்துக்குவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல் சைடும் போய் பேஷண்ட்டுக்கு கேர் கொடுத்து அவங்களுக்கே செஞ்சு பார்த்து நம்ம கத்துக்குவோம். ஓகே. கிளினிக்கல் ஹவர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கம்யூனிட்டி, அதாவது நம்ம வில்லேஜ் சைடெல்லாம் போய் அவங்களெல்லாம் பார்த்து அந்த மாதிரி கம்யூனிட்டி கேரும் கொடுப்போம். ஹாஸ்பிட்டல் சைடு போய் ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுப்போம். பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கிராமப்புற ஹாஸ்பிட்டல்லாம் போய் அங்கேயும் நம்ம போய் கொடுப்போம், கேர் கொடுப்போம். அப்புறம் கேம்ப் எல்லாம் போடுவாங்க. அதாவது பிளட் கேம்ப்பு, மெடிக்கல் கேம்ப்பு, ஹெல்த் கேம்ப்பு, 1 டே ஹெல்த் கேம்ப், அந்த மாதிரிலாம் கேம்ப் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப அந்த அந்த இதெல்லாம் ஜாலியா இருக்கும். அப்புறம் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் சைடு தான் 6 மந்த்ஸ் ஃபுல்லா இருக்கும். நோ எக்ஸாம்ஸ். அப்போ 6 மந்த்ஸ் ஃபுல்லா எல்லா பக்கம் உங்களை வந்து போடுவாங்க. அதெல்லாம் நான் இன்னும் டீடைல்டா சொல்றேன். ஓகே. மட்டும் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபவுண்டேஷனல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொன்னேன்னா, ஸோ நான் இதை தெளிவாவே உங்களுக்கு சிலபஸ் வச்சு நான் சொல்லிடுறேன். இந்த 4 இயர்ஸ் கோர்ஸும் எப்படி இருக்கும்ட்டு. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனல் கோர்சஸ், அடுத்தது கோர் கோர்சஸ், எலக்டிவ் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு 3 விதமா பிரிக்கிறாங்க. ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்னா அப்ளைடு, அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயர் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் எல்லாம் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல தான் இருக்கும் இது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே. அவங்கனால இங்கிலீஷை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி ஸோ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட், எந்த காலேஜ் போனீங்கனாலும் எந்த கோர்ஸ் எடுத்தீங்கனாலும் இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது வந்து இன்டர்னல் சப்ஜெக்ட் தான். காலேஜ்லயே எக்ஸாம் வச்சு அதுக்கு மார்க் போடுவாங்க. இது வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடா படிப்போம். சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க எப்படி வந்து ஒருத்தங்கிட்ட பேசணும், பழகணும்,
அப்படிங்கிற அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதெல்லாம் இன்டர்னல் சப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்படிங்கிறது வந்து அப்ளைடு அனாட்டமி, அப்ளைட் பிசியாலஜி படிப்பீங்க. ஸோ எந்த மெடிக்கல், எந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கனாலோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இயர்ல அனாட்டம் பிசியாலஜி தான் படிப்போம். நான் இது நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம கேர் கொடுக்குறோம். அப்போ அனாட்டமியும் தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு பார்ட்டோட ஃபங்க்ஷனும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம அதுக்கேத்த மாதிரி கேரே கொடுக்க முடியும், டேப்லெட்டை சஜஸ்ட் பண்ண முடியும். அவங்க டேப்லெட் கொடுத்தாலும் எந்தெந்த சிஸ்டத்துக்கு எது எதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால அப்ளைடு அனாட்டமி, அப்ளைட் பிசியாலஜி படிப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கிறது சைக்காலஜி. அடுத்து சோசியாலஜின்னு சொல்லிட்டு சமூகத்தை பத்தி படிக்கிறது. எப்படி எல்லாம் இந்த சமூகம் இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியாலஜிங்கிற சப்ஜெக்ட் நம்ம படிப்போம். அது மட்டும் இல்லாம நர்சிங் ஃபவுண்டேஷன் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சில ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு செய்வோம். தியரி படிச்சுட்டு பிராக்டிக்கல். ஓகேவா? நர்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு கேர் கொடுக்கணும். இந்த நர்ஸுங்கிறது வந்து எப்படி உருவாச்சு, இது யாரு மூலியமா உருவாச்சு அப்படிங்கிறது வந்து அதுக்கு மிக முக்கியமான காரணம். நம்ம நர்சிங்கிற ஒரு ஃபீல்டு உருவானதுக்கு காரணமே நம்ம ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் தான். அவங்க மூலியமா தான் இந்த கோர்ஸே உருவாச்சு. ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸும் நீங்க ஹிஸ்டரி ஆஃப் நர்சிங் படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஹெல்த்னா என்ன, கேர்னா என்ன, அப்புறம் ஹெல்த் நர்சிங் ஃபவுண்டேஷன்ல வைட்டல் சயின்ஸ்னா என்ன, நம்ம பாடியில எங்க பல்ஸ் இருக்குது, என்ன ப்ரெஷர்னா என்ன, அது வந்து பிபி எங்க பார்ப்போம், எப்படி பார்ப்போம், எந்த பல்ஸ்ல பார்ப்போங்கிற அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த நர்சிங் ஃபவுண்டேஷன் 1ல படிப்போம். ஆனா நர்சிங் ஃபவுண்டேஷன் 1 எக்ஸாம் கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அப்ளைடு அனாட்டமி பிசியாலஜியும், அப்ளைட் சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி, இந்த அப்ளைடு அனாட்டமி அண்ட் அப்ளைட் பிசியாலஜி வந்து ஒரு பேப்பராகவும், அப்ளைட் சோசியாலஜி அண்ட் அப்ளைட் சைக்காலஜி ஒரு பேப்பராகவும். ஸோ 2 எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல. ஆனா இதுவே கொஞ்சம் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்த உடனேயே கொஞ்சம் பிக்கப் பண்றதுக்கு டைமா இருக்கும். ஆனா போக போக ஈஸியாயிரும். புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சு படிக்கணும். அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தமிழ்ல படிச்சிருப்பாங்க. திடீர்னு இங்கிலீஷ் போகும்போது அவங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நிறைய ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி வரும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படாதீங்க, புரிஞ்சு படிங்க. அதுதான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஓகே, செமஸ்டர்ல என்னென்ன எக்ஸாம் இருக்கும்? அப்ளைட் அனாட்டமி, அப்ளைட் பிசியாலஜி ஒரு பேப்பராகவும், அப்ளைட் சோசியாலஜி, அப்ளைட் சைக்காலஜி 2வது பேப்பராகவும் இருக்கும். ஸோ 2 எக்ஸாம் தான். இந்த நர்சிங் ஃபவுண்டேஷன் 1 கிளினிக்கல் போவோம், அந்த தியரி மட்டும் படிப்போம். செகண்ட் செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா அப்ளைடு பயோகெமிஸ்ட்ரி, அப்ளைட் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு பேப்பராகவும், ஸோ டேப்லெட்டும் எப்படி உருவாகுது, ஏன் உருவாகுது, கார்போஹைட்ரேட்னா என்ன, புரோட்டீன்னா என்ன, லிப்பிட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த பயோகெமிஸ்ட்ரியில படிப்போம். நியூட்ரிஷன்னா நம்ம எந்த ஃபுட்டை எதுக்காக சாப்பிடணும், அது சாப்பிட்றதுனால என்ன உபயோகம், அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குதுங்கிறதெல்லாம் இந்த நியூட்ரிஷன்ல படிப்போம். அடுத்து நர்சிங் ஃபவுண்டேஷன் 2ன்னு சொல்லிட்டு அது ஒரு தியரி பேப்பர். ஸோ செகண்ட் செமஸ்டரா அப்ளைட் பயோகெமிஸ்ட்ரி நியூட்ரிஷன்ங்கிறது ஒரு பேப்பர். நர்சிங் ஃபவுண்டேஷன் இந்த 1 வந்து படிச்சிருப்போமா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல, அது வந்து நர்சிங் ஃபவுண்டேஷன் 1 அண்ட் 2 2யும் சேர்த்து செகண்ட் செமஸ்டர்ல எழுதுவோம். இந்த ஹெல்த் நர்சிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்டர்னல் பேப்பர். இது வந்து காலேஜ்லயே எக்ஸாம் வைப்பாங்க. ஓகே, இது இன்டர்னல் சப்ஜெக்ட் தான். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயும் செகண்ட் செமஸ்டர்லயும் என்ன முடிப்போம்னு. அடுத்தது தேர்ட் செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா அப்ளைடு மைக்ரோபயாலஜி அண்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த பேப்பர் வந்து நம்ம எழுதுவோம். அடுத்தது ஃபார்மகாலஜி 1, பேத்தாலஜி 1 தியரி மட்டும்தான் படிப்போம், எக்ஸாம் எழுத மாட்டோம். அடல்ட் ஹெல்த் நர்சிங், இது இஸ் நத்திங் பட் மெடிக்கல் ஹெல்த் நர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் இருந்தது, இப்போ அடல்ட் ஹெல்த் நர்சிங் ஒன்னு மாத்திட்டாங்க. ஸோ தேர்ட் செமஸ்டர்ல அப்ளைட் மைக்ரோபயாலஜி அண்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அதையும் அது ஒரு பேப்பராகவும், அடல்ட் ஹெல்த் நர்சிங் 1 ஒரு பேப்பராகவும் மட்டும்தான் எழுதுவோம். இந்த 2 எக்ஸாம் மட்டும்தான் எழுதுவோம். இந்த ஃபார்மகாலஜி பேத்தாலஜி படிப்போம், ஆனா ஃபோர்த் செமஸ்டர்ல தான் இது எக்ஸாம் எழுதுவோம். ஸோ ஃபார்மகாலஜி 1, ஃபார்மகாலஜி 2 2 சேர்த்து ஃபோர்த் செமஸ்டர்ல எழுதுவோம். பேத்தாலஜி 1, பேத்தாலஜி 2 அண்ட் ஜெனட்டிக்ஸ் 2யும் சேர்த்து ஒரு பேப்பர் எழுதுவோம். அடல்ட் ஹெல்த் நர்சிங் 2 இதை வந்து ஒரு பேப்பரா எழுதுவோம். இங்க வந்து அடல்ட் ஹெல்த் நர்சிங் 1 முடிச்சிட்டோம், அடல்ட் ஹெல்த் நர்சிங் 2 வந்து ஒரு பேப்பரா எழுதுவோம். ஓகே, இதெல்லாம் வந்து இன்டர்னல் சப்ஜெக்ட். ஓகேவா?
தேர்ட் ஃபோர்த் செமஸ்டர் முடிஞ்சது, செகண்ட் இயர். ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் செமஸ்டர். ஃபிஃப்த் செமஸ்டர் அப்படின்னா என்ன படிப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஸ்பெஷாலிட்டி வருது. ஓகே, சைல்டு ஹெல்த் நர்சிங் 1, மென்டல் ஹெல்த் நர்சிங் 1, கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 1, அடுத்தது வந்து எஜுகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பேப்பர். ஸோ இந்த சைல்டு ஹெல்த் நர்சிங் 1ம் மென்டல் ஹெல்த் நர்சிங் 1ம் தியரி மட்டும்தான் படிப்போம், நோ எக்ஸாம். ஆனா ஃபிஃப்த் செமஸ்டர்ல கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 1 அதை வந்து எக்ஸாம் எழுதுவோம். அதே மாதிரி எஜுகேஷனல் டெக்னாலஜின்னு ஒரு பேப்பர் இருக்கும், அதை மட்டும்தான் எக்ஸாம் எழுதுவோம். ஸோ கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 1ம் எஜுகேஷனல் டெக்னாலஜி அந்த பேப்பரை மட்டும்தான் எக்ஸாம் எழுதுவோம். இந்த 2 பேப்பரும் சிக்ஸ்த் செமஸ்டருக்கு போயிடும். அப்போ சைல்டு ஹெல்த் நர்சிங் 1 அண்ட் சைல்டு ஹெல்த் நர்சிங் 2 ரெண்டையும் சேர்த்து ஒரு எக்ஸாம் எழுதுவோம். மென்டல் ஹெல்த் நர்சிங் 1, மென்டல் ஹெல்த் நர்சிங் 2 சேர்த்து ஒரு எக்ஸாம் எழுதுவோம். அது போக நர்சிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப்ங்கிறது ஒரு எக்ஸாமை எழுதுவோம். ஸோ டோட்டலா 3 சப்ஜெக்ட் வந்து எக்ஸாம் எழுதுவோம். பிசிக்ஸ் அண்ட் கைனகாலஜி 1 வந்து ஜஸ்ட் படிக்க மட்டும் செய்வோம். ஓகே, செவன்த் செமஸ்டர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 2, இங்க வந்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 1 ஃபிஃப்த் செமஸ்டர் எழுதியிருப்போம். ஓகே, மறுபடியும் செவன்த் செமஸ்டர்லயும் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 2 அப்படிங்கறது வந்து எழுதுவோம். அடுத்து நர்சிங் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். எப்பவுமே லாஸ்ட் செமஸ்டர்ல அந்த கோர்ஸுக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை பத்தின ரிசர்ச் வந்து பண்ணி ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான எல்லா இதை பத்தின ஒரு எக்ஸாமே எழுதணும். ரிசர்ச், அதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஒரு எக்ஸாம் வரும், ரெண்டுக்குமே மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி மிட்வைஃபரி ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி 2 இதையும் ஒரு பேப்பர் எழுதுவோம். ஸோ 3 எக்ஸாம் வந்து செவன்த் செமஸ்டர் எழுதுவோம். கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 2, நர்சிங் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மிட்வைஃபரி ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி 2 அப்படின்னு சொல்லுவோம். எயித் செமஸ்டர்ல இன்டர்ன்ஷிப் 6 months ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் ஜிஹெச்ல போடுவாங்க. ஃபுல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா டியூட்டி ரோஸ்டர் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வீக்லி. ஓகே, அந்த சைல்டு ஹெல்த் முக்கியம். இதெல்லாம் வந்து அப்ளைடா படிச்சோமா. இது வந்து மைக்ரோபயாலஜி. அடல்ட் ஹெல்த் நர்சிங்னா மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் அப்படின்னு சொன்னேன் முதலையே. இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்னா நம்ம பேஷண்டோட ஜென்ரல் கண்டிஷன் எல்லாமே படிப்போம். ஓகே, இதுதான் அடல்ட் ஹெல்த் நர்சிங் சொல்லுவாங்க. அடுத்து சைல்டு ஹெல்த் நர்சிங்னா குழந்தைங்களை மட்டும்தான் படிப்போம். பீடியாட்ரிக் குரூப்னு சொல்லுவாங்க. அது வந்து படிக்கிறது வந்து இந்த சைல்டு ஹெல்த் நர்சிங். அது மட்டும் இல்லாம பிறந்த குழந்தைக்கும் என்னென்ன டிசீஸ் வரும், எப்படி அந்த குழந்தை இருக்கும், அதோட வெயிட் என்ன, எப்படிங்கிறது எல்லாம் இதுல சும்மா நியூ பார்ன் பேபி பத்தி மட்டும் படிப்போம். அடுத்து மென்டல் ஹெல்த் நர்சிங்னா சைக்காட்ரி, அதாவது மென்டலா அஃபெக்ட் ஆனவங்களை எப்படி எல்லாம் கேர் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி ஹெல்த் கண்டிஷனை பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் இதுல படிப்போம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் அப்படின்னா நம்ம கிராமப்புறத்துல போய் அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன மாதிரி கேர் தேவையோ அதை வந்து போய் கொடுப்போம். அவங்களுக்கு சமையல் பண்ணி தருவோம். ஹெல்த் ரிலேட்டடா உணவு செஞ்சு அவங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் அங்க ஒவ்வொரு வீடா போய் சென்சஸ்ல எடுப்போம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப மெமரபிளா இருக்கும் அந்த கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் போஸ்டிங்லாம். மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து ஹாஸ்பிட்டல்ல காலேஜ்ல என்ன மேனேஜ்மெண்ட் பத்தின ரிலேட்டடா படிக்கிறதா வந்து மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது செவன்த் செமஸ்டர் வந்து ஓபிஜி, அதாவது இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். நர்சிங் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது நம்ம லாஸ்ட் இயர்ல வந்து என்ன ரிசர்ச் பண்றோமோ அதை பத்தி படிக்கிறது. இந்த மிட்வைஃபரி ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அப்படின்னா குழந்தை பேரு, அதாவது பிரெக்னண்டா இருக்கிறவங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் டெலிவரி கூட நர்ஸ் எல்லாம் வந்து இந்த நைட் டியூட்டி இன்டர்ன்ஷிப் போறீங்களா அப்பெல்லாம் கத்துக்குவீங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த நியூ பார்ன் குழந்தைங்களை பாத்துக்கிறதும், அந்த பிரெக்னண்டா இருக்கிற லேடிக்கு என்னென்ன கேர் கொடுக்கறது, அந்த ஆன்டினேட்டல் விசிட்னு சொல்லுவாங்க, எப்ப வந்து வருவாங்க, என்னென்ன ஸ்கீம் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கேர் கொடுக்கணும், லேபர்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி கேர் கொடுக்கணும், அப்புறம் அந்த பிறந்த குழந்தை இருக்கும்ல அதுக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும், அதுக்கு என்னென்ன மாதிரி கேர் கொடுக்கணுங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த மிட்வைஃபரி ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி படிப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பரா இருக்கும் இந்த சப்ஜெக்ட். இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதுதாங்க டோட்டலா 4 years கோர்ஸுக்கான பிஎஸ்சி நர்சிங். ஓகே,
கிளினிக்கல் ட்ரைனிங்கா என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிருப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பேஷண்ட் கேர், வைட்டல் சைன்ஸ் எப்படி அப்படின்னா, எப்படி பல்ஸ் பார்க்கறது, எப்படி டெம்பரேச்சர் பார்க்கறது, பிபி பார்க்கறது, அப்புறம் மெடிகேஷன் குடுக்குறது, எப்படி மெடிகேஷன் அட்மினிஸ்டர் பண்ணணும், அதுக்கு ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் படிப்போம். வூண்ட் கேர் எப்படி குடுப்போம், பேஷண்ட் அசஸ்மெண்ட் ஒவ்வொரு டைம்லயும் ஒரு லாக் புக்னு ஒண்ணு இருக்கும். அத வச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்க ஒவ்வொன்னும் பேஷண்ட்டுக்கு செஞ்சு காமிச்சுட்டு சைன் வாங்கணும். ஓகே, அந்த 6 மந்த்ஸ் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே சைன் வாங்கியிருக்கணும். அதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்னு ஒண்ணு வைப்பாங்க. தியரி மட்டும் இல்லாம இங்க ஒவ்வொரு செமஸ்டர்லயும் பிராக்டிக்கல் எக்ஸாமும் நடக்கும். ஓகே, வார்டு ப்ரொசீஜர் போய் என்னென்னலாம் கத்துக்கிறோம், இன்ஜெக்ஷன், ஐவி தெரப்பி, கெத்திட்ரைசேஷன், ஸ்டெரைல் டெக்னிக், அதெல்லாம் மெட்டர்னல் சைல்டு ஹெல்த் கேர் எடுத்துன்னா நான் சொன்னேன்ல, ஆன்டினேட்டல் கேர், டெலிவரி அசிஸ்டன்ஸ், நியூ பார்ன், பீடியாட்ரிக் கேர், இந்த மாதிரி எல்லா கேரும் பார்ப்போம். மென்டல் ஹெல்த், சைக்காட்ரிக் போஸ்டிங்னு ஒண்ணு, மனநிலை குன்றியவங்களுக்கு போய் கேர் கொடுப்பீங்க. அப்போ அது ஒரு உலகமாவே இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் எப்படியெல்லாம் அவங்க கேர் கொடுத்து பாத்துக்கிறாங்க, எந்த மாதிரி எல்லாம் அவங்களோட இம்ப்ரூவ் பண்றாங்க, அந்த ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றாங்க, மென்டலி ரிட்டார்டட் குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த மாதிரி கேர் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த மென்டல் ஹெல்த் கேர்ல படிப்போம். கம்யூனிட்டி ஹெல்த் கேர்னா நம்ம ஹோம் விசிட் போவோம். அவங்களுக்கு போய் அவங்களுக்கு சில விஷயம்லாம் தெரியாது, அதனால வந்து அவங்களுக்கு சொல்லி தருவோம். நம்ம அதுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ் கார்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் சொல்லி தருவோம். இதல் அப்புறம் இம்யூனைசேஷன் போடுவோம். யாருக்காச்சும் இந்த போலியோ சொட்டு மருந்தெல்லாம் போடாம இருந்தாங்கன்னா இந்த நர்சஸ் வந்து, இந்த ஸ்டூடெண்ட் நர்சஸ் வந்து போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போட்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வேற ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போடாம இருந்தா, வேக்சின்லாம் போடாம இருந்தாலும் போடுவாங்க. அடுத்தது வந்து டாக்குமெண்டேஷன். ஸோ ஒவ்வொரு இயர்லயுமே நம்ம நர்சிங் கேர் பிளான்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நர்சிங் கேர் பிளான், கேர் ஸ்டடி, கிளினிக்கல் பிரசன்டேஷன் அப்படின்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம செய்வோம். ஒவ்வொரு செமஸ்டர் வைஸும் ரெக்கார்ட்ஸ், எவிடன்ஸ் பேஸ்ட் ரிப்போர்ட்டிங், ஸோ எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணணும். ஒவ்வொன்றையும் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஒவ்வொன்றையும் சப்மிட் பண்ணுவோம். எழுதி எழுதி அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி டிசீஸ் கண்டிஷன் இருக்கு, அதுக்கு எந்த மாதிரி கேர் கொடுக்கணுங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இதுல டாக்குமெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளினிக்கல் ட்ரைனிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கே தெரியும், அட்மிஷன் ப்ராசஸ் தான் நம்ம ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம முடிச்சிட்டோம் ஜூலை 12ஓட. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ்க்கு முடிஞ்சிருச்சு. டிப்ளமோ இன் ஃபார்மசி இப்போ முடிய போகுது. நாளையோட லாஸ்ட் டேட் மண்டேவோட லாஸ்ட் டேட். அடுத்தது வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் வரும். சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல்டு சொல்லுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து சொல்லுவாங்க. ரவுண்டு 1க்கு எப்ப நடக்கும், ரவுண்டு 2க்கு எப்ப நடக்கும், ரவுண்டு 3க்கு எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அந்த டேட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அதை வச்சு சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் பண்ண உடனே நம்ம அந்த சீட்டை எடுத்துட்டு எந்த காலேஜ் நம்ம சொல்லிக்கிறாங்களோ அந்த காலேஜ்ல போய் ஃபீஸ் பே பண்ணிட்டு ஒரிஜினல் சர்டிபிகேட்ல கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் அட்மிஷன் ப்ராசஸ். கவுன்சிலிங் மூலியமா போறது. இதே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால போனா டைரக்டா நீங்க காலேஜ்லயே போய் அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து ஃபில் பண்றதுதான். ஸோ இந்த மாதிரி 2 வே தான் இருக்கு. ஒன்னு கவர்மெண்ட் மூலியமா போற கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங், இன்னொன்னு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ நம்ம ஆனுவல் ஃபீன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ்ல பார்த்தோம்னா 3000 தான் டியூஷன் ஃபீஸ். 3000 to 5000 ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸோட சேர்த்து 10 to 15,000 தான் வரும். இதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் மூலியமா போற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் 60,000 per yearன்னு இந்த இயர் சொல்லியிருக்காங்க. அது போக ஹாஸ்டல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் தனியா. இதே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போனா 1,20,000. அது போக ஹாஸ்டல் ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் தனியா. அது போகவும் சில காலேஜஸ்ல கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகவும் கேட்பாங்க. முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டாஃப் நர்ஸா போகலாம். கவர்மெண்ட்டுக்கு போகலாம், பிரைவேட்டுக்கு போகலாம். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலாம். ஐசியூ, ஓடி, எமர்ஜென்சி, ஆன்காலஜி நர்சிங், சைல்டு ஹெல்த் நர்சிங், இந்த மாதிரி எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் நீங்க போகலாம். இந்த ஒரு இது படிச்சுட்டா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. சிசியூ, கார்டியா கேர் யூனிட், அந்த மாதிரி எந்த யூனிட்டுக்கு வேணாலும் நீங்க நர்ஸா போகலாம். அடுத்து கம்யூனிட்டி ஹெல்த் படிக்கிறதுனால நம்ம வந்து
ஹாஸ்பிட்டல் மட்டும் போகணுங்கிறது இல்ல, பிஹெச்சில நீங்க போய் ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணலாம். பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம் அதுக்குன்னு சில கோர்ஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நீங்க போகலாம். என்ஜிஓஸ் நிறைய இருக்கு, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த நர்ஸ் முடிச்சுட்டா நீங்க அங்கேயும் போய் ஜாயின் பண்ணலாம். அடுத்து நர்ஸ் எஜுகேட்டரா, ஸோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் காலேஜ்லயும் வரக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது தான் நர்ஸ் எஜுகேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைனிங் கொடுப்போம். இது வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே எஜுகேட்டரா போகலாம், காலேஜ்லயும் போகலாம், அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல்லையும் போகலாம். இப்போ காலேஜ்ல எம்எஸ்சி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நர்சிங் டியூட்டர் லெக்சரர்னு சொல்லுவாங்க. எம்எஸ்சி முடிச்சுட்டு 3 இயர்ஸ் வரைக்கும் லெக்சரரா, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர், ப்ரொஃபசர், அந்த மாதிரி நம்ம இயர் அதிகம் ஆக ஆக நம்மளோட ரோல் வந்து சேஞ்ச் ஆயிட்டே வரும். ஓகே, அதுக்கேத்த மாதிரி எக்ஸாம் டியூட்டி போறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து நடக்கும். நாட் ஒன்லி ஃபார் ஹாஸ்பிட்டல், காலேஜ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு நீங்க போகலாம், மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ், டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒர்க் பண்ண போகலாம். ஓகே, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. ஜெர்மனி, கல்ஃப், யூகே, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிக்கும் நீங்க போகலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க சொல்ற அந்த லைசன்ஸ் எக்ஸாமை நீங்க கம்ப்ளீட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா ஓஇடின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அது வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க யூகே போக முடியும். என்கிளஸ்ங்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க யூஎஸ்ஏ போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணாதான் ஓகே அந்த கண்ட்ரிக்கு போக முடியும். அது பப்ளிக் செக்டர் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் முதல்லயே, நாட் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கா வந்து எய்ம்ஸ் மட்டும் போக மாட்டோம், ரயில்வேஸ்ல போகலாம், இஎஸ்ஐசின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் ஸ்கீம், அந்த இன்சூரன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பிஎஸ்யூ ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்க போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நர்சிங் முடிச்சா கண்டிப்பா இருக்கும். ஜாப் இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, அதுதான் 100% உண்மை. பிஎஸ்சி நர்சிங் மட்டும் முடியாம ஹையர் எஜுகேஷன் பாத்வேஸ் இருக்கு. ஸோ பிஎஸ்சி நர்சிங் 4 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டா எம்எஸ்சி நர்சிங் ஆன 2 இயர் கோர்ஸ் முடிப்போம். ஸோ இதுல வந்து மெடிக்கல், சர்ஜிக்கல், பீடியாட்ரிக், சைக்கியாட்ரிக், ஓபிஜின்னு சொல்ற ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, கம்யூனிட்டி ஹெல்த், இந்த மாதிரி 5 டிபார்ட்மெண்ட் இருக்கும். எக்ஸாம் ஆகட்டும் எல்லாமே அது ரிலேட்டடா தான் உங்களுக்கு வரும், எந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கிறீங்களோ. அதே மாதிரி எம்ஃபில்லாம் இப்ப இல்ல, பிஹெச்டி படிக்கலாம். நம்ம வந்து ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாவே பிஹெச்டி படிக்கலாம். இப்ப வந்து டிசைரபிளா தான் இருக்கு. ஸோ ஒரு வைஸ் பிரின்சிபல் ரேஞ்ச் போகும்போது பிஹெச்டிங்கிறது வந்து கொஞ்சம் மஸ்டா இப்ப வந்துட்டு இருக்கு. ஓகே, இது மட்டும் தான் அப்படின்னா நோ, அதர் ஆப்ஷன் இருக்கு. நர்சிங் பிராக்டிஷனர் சர்டிபிகேஷன்ஸ், அதை முடிச்சிங்கன்னா அதுவும் போகலாம். மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அப்ளிகேஷன், அதாவது ஹாஸ்பிட்டல் சைடும் நீங்க ஒர்க் பண்ண போகலாம். அடுத்தது எம்பிஹெச்ங்கிற மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற எம்எஸ்சி, இதெல்லாம் நார்மல் கோர்ஸ். எம்எஸ்சி இது நார்மல் கோர்ஸ். இது இல்லாம மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க பப்ளிக் ரிலேட்டடா பப்ளிக் ஹெல்த் மிஷனுக்குள்ள போய் அங்கேயும் நீங்க ஒர்க் பண்ணலாம். அங்கேயும் நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ ஸ்டேட் நர்சிங் கவுன்சில்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கோர்ஸ் ஒவ்வொருத்தரும் இப்பெல்லாம் வந்து ஆன்லைனே வந்துருச்சு. நாங்கெல்லாம் முடிக்கும் போது வந்து சென்னையில போய் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ஆனா இப்ப வந்து சென்னையில போக தேவையில்லை, ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். RNRMன்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மிட்வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நம்பர் வச்சுதான் நீங்க ஒவ்வொரு 5 இயர்ஸ் ஒன்ஸும் நீங்க லைசன்ஸை வந்து ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். அந்த RNRM நம்பர் இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ராட் எல்லாம் போக முடியும். அது இல்லாம உங்களை அப்ராட் கண்ட்ரிஸ் எடுத்துக்க மாட்டாங்க. எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், அந்த RNRM நம்பர் இல்லாம உங்க லைசன்ஸ் நர்ஸா நீங்க கிடையாது, உங்களை வந்து லைசன்ஸ் நர்ஸா எடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், படிக்கும் போதே நம்ம இந்த 4 இயர்ஸ் கோர்ஸ், 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டோம்னா நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்க வேணாலும் போகலாம். ஓகே, அதாவது ஐஎன்சிங்கிறது வந்து ஆல் ஓவர் த இந்தியா. இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில், இதே வந்து கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா கர்நாடகா நர்சிங் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். இந்த நேஷனல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சில்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவு, நேஷனல்.
எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் வந்து யூனிவர்சிட்டி. அவங்க தான் வந்து ஃபுல்லா டேக் கேர் பண்றாங்க இந்த நர்சிங் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலோட ரிலேட்டட் எல்லா ப்ராசஸ்மே. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க, மேம் எப்படிங்க மேம் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும்? நான் சொல்லிட்டேன் முதல்லயே. 25 மார்க்ஸ்க்கு இன்டர்னல் மார்க் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்க்கு வந்து 6 months வந்து 75 மார்க்ஸ் வைப்பாங்க. ஸோ 75 மார்க்ஸ் இருக்கிறது வந்து 3 hours வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த அப்ளைடு அனாட்டமி பிசியாலஜி ஒரு பேப்பராகவும் அப்ளைட் சோசியாலஜி சைக்காலஜி ஒரு பேப்பரா இருக்கும். 75 மார்க்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு செமஸ்டர்லயும் எக்ஸாம் நடக்கும். ஓகே, அதே பேட்டர்ன் தான். இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம எப்படி எக்ஸாம் அந்த 75 மார்க்ஸ்க்கு கேக்குறாங்கல்ல, அது எப்படி இருக்கும்னா, இந்த அப்ளைடு அனாட்டமி எடுத்துட்டீங்கன்னா 37 மார்க்ஸ்க்கும், அப்ளைடு பிசியாலஜி எடுத்துட்டீங்கன்னா 38 மார்க்ஸ்க்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். அதே மாதிரி அப்ளைடு சோசியாலஜி வந்து பாத்தீங்கன்னா 37 மார்க்ஸும், அப்ளைடு சைக்காலஜி பாத்தீங்கன்னா 38 மார்க்ஸ் இருக்கும். ஓகே, அப்ளைட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் வந்து 50 மார்க்ஸ்க்கும், பயோகெமிஸ்ட்ரி வந்து 25 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ டோட்டல் 75 மார்க்ஸ். ஃபார்மகாலஜி, பேத்தாலஜி, ஜெனடிக்ஸ் 3 பேப்பர் 3ஆ வந்து கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் பேப்பர். அந்த ஃபார்மகாலஜி வந்து இருக்கிறதுலே அதிகமான மார்க் 38 மார்க்ஸ், பேத்தாலஜி வந்து 25 மார்க்ஸ், ஜெனடிக்ஸ் வந்து 12 மார்க்ஸ். நர்சிங் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 55 மார்க்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 20 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும். மற்றது எல்லாமே இது மட்டும்தான் 2 பேப்பரா இருக்கிறதுனால இந்த மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே ஒரே பேப்பர் தான், அதனால 75 மார்க்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கண்டிப்பா 80% அட்டண்டன்ஸ் இருக்கணும். இல்லாதவங்களை வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். கிளினிக்கல் போஸ்டிங்னா ஒரு நாள் கூட லீவ் எடுக்கக்கூடாது. 100% அட்டண்டன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி 50% நீங்க வந்து மார்க் வாங்கியிருக்கணும் ஒவ்வொரு செமஸ்டர்லயுமே. ஓகே, ஸோ இந்த கோர்ஸை பத்தின ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.